வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஆமாங்க, நமக்கு பிடிச்சத பிடிச்சிட்டு வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். வழியில இடையில யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து கவலையே படக்கூடாது. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். அதை பற்றி தான் அந்த கதையில பார்க்க போறோம். ஒருத்தன் ஒரு கழுதைய கையில பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்க ஊருக்கு நடந்து போயிட்டே இருந்தானா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒருத்தன் வந்தானா. அவன் சொன்னானா, ஏன்பா இந்த கழுதை சும்மா தானே போகுது, அதுக்கு முதுகுல ஏறி நீ ஜம்முன்னு உட்கார வேண்டிதானே, இந்த கழுதை உன்னை சூப்பரா சுமந்துட்டு போகும்ல அப்படின்னு சொன்னானா. இதை கேட்டோடனே இவனும் ஆமா இல்ல, இது நல்ல ஐடியாவா தான் தோணுது அப்படின்னு அந்த கழுதைக்கு முதுகுல ஏறி உட்கார்ந்தானா. இப்ப இந்த கழுதை அவனை சுமந்து கொண்டு போயிட்டே இருந்துச்சான். கொஞ்ச தூரம் போனோன்னு அந்த கழுதைக்கு மூச்சு பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சுதான். அப்ப எதிரில இருந்து ஒருத்தன் வந்தானா. ஏன்பா உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா, இந்த வாயில்லாத ஜீவனை இப்படி கஷ்டப்படுத்துறிய, பாரு இந்த கழுதை எவ்வளவு மூச்சு வாங்கிட்டு நிக்குது, கொஞ்ச நேரத்துல இறந்துறம் போல இருக்கு, இறங்குப்பா இறங்கி ஓட்டிட்டு போ அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட உடனே இவன் ஆமா இல்ல அப்படின்னு இறங்கி அந்த கழுதைய தூக்கி தோல்ல போட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்தானா. கொஞ்ச தூரம் போனோன்னு எதிரில ஒருத்தன் வந்தானா. அவன் சொன்னானா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, ஏன்பா நீ சரியான கடைமடையன் போல இருக்க, ஒன்ன சுமக்க வேண்டிய கழுதை நீ சுமந்துட்டு போறிய, பேசாம அதை இறக்குப்பா, இறக்கிட்டு அதுக்கு முதுகுல ஏறி உட்கார்ந்து போ ஜாலியா அப்படின்னு சொன்னானா. இவன் அந்த கழுதையை இறக்கிட்டு நின்று யோசிச்சானா. ஆமா நட்புக்களை, இதை போலத்தான் நம்மள பல பேர் வாழ்க்கையில எந்த குறிக்கோளுமே இல்லாம அடுத்தவங்க சொல் பேச்ச கேட்டு கேட்டு நடந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நமக்கு என்ன தேவை, நம்மிடம் என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு சரியான குறிக்கோளை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இடையில யார் என்ன சொன்னாலும் அதை கண்டு கொள்ளவே கூடாது. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அடுத்தவங்க அதை செஞ்சு முன்னேறிட்டாங்க, இதை செஞ்சு முன்னேறிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாமும் நம்முடைய குறிக்கோளை மறந்து அதை நோக்கி பயணிக்கிறோம். அப்பதான் அங்க தோல்வியே வருது. அதனால நட்புகளே, நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கும் எவனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவதே இல்லை. எல்லோரும் பயணம் செய்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடு, வெற்றி நிச்சயம் கிட்டும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.